அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவில் 2022 ரிலீஸாக இருக்கக்கூடிய ஹெவன் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே அழுகி போன நிலையில் காட்டுக்குள்ளே ஒரு நபரோட சடலம் கிடைக்குது. அது யாருடையது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க, அப்போ அவங்களுக்கு எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதோ அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், அதையும் சேர்த்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலேஜ் பசங்களை ஒரு கேம்புக்காக காட்டுக்குள்ள கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அங்க வராங்க. நம்ம 2 நாளைக்கு இங்க தான் தங்க போறோம், ஸோ உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்ல எல்லாரும் அங்க டென்ட் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காதல் ஜோடி தனிமையில பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு, அந்த மரத்து பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்க ஏதோ ஒரு விஷயம் அதை பார்த்து பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வர ஆரம்பிக்க, அப்பதான் அவங்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அழுகி போன நிலையில, அதாவது புழுக்கள் நிறைஞ்ச ஒரு டெட் பாடி. அந்த டெட் பாடியை செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்களும் சரி, ஃபாரன்சிக் டீம்ல இருந்தும் சரி, ஆளுங்க வந்து ஒவ்வொன்றுத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உடம்பு முழுக்க புழுக்கள் நிறைஞ்சிருக்கு, புழுக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது கூடவே அக்கம் பக்கத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, காலியான இன்ஜெக்ஷன், அது கிடைக்க ஆரம்பிக்குது, எடுத்துக்கிறாங்க. அது ஒருத்தரோட ஃபுட் பிரிண்ட் கிடைக்க ஆரம்பிக்குது, அது எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகும்போது அந்த டெட் பாடி எக்ஸாமின் பண்ணாங்க இல்லையா, அவங்க மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த டெட் பாடி மேல இருந்து புழுக்கள் இருக்கு, அது டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஈக்கள் உட்காரும் போது முட்டையிட்டு போவோம். அதாவது முட்டை வெடிச்சு புழுவா மாறதுக்கு கிட்டத்தட்ட 1 நாட்கள் ஆகும். ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த சடலம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட சடலம் அப்படின்ற மாதிரியும், அது இது ஒரு வெல் எக்ஸிக்யூட்டடான மர்டர் அப்படின்ற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. அதை தாண்டி இன்ஜெக்ஷன்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அதை ஃபாரன்சிக் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவர் இருக்கா இல்லையா, அவரோட நகை இனுக்குள்ள நிறைய மண் எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மண்ணு தான் அந்த இடத்துல டெட் பாடி கிடைச்சது, அங்க இருக்க மண்ணா இருக்கும். ஸோ இங்க வச்சுதான் அந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஃபுட் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, 9 சைஸ் போட்ட ஒரு ஷூ அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஷூவோட மாடல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இறந்து போற, அதாவது அந்த கிடைச்ச சடலம் இருக்கு இல்லையா, ஃபேபியன் ஜான் அப்படின்ற ஒருத்தரோட இதா அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப கொலை பண்ணது யார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஷூ மூலமா இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அது ஒரு லிமிடெட் எடிஷன் ஷூ அப்படின்ற மாதிரியோ வெளியாகி கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. ஆன்லைன் சேல் இல்லாததால இதை யார் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் அந்த கம்பெனி மூலமா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. வாங்குறாங்க, ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதுவுமே இவங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. அதே சமயத்தில் டெட் பாடி கிடைச்ச இடம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு போஸ்ட் கார்டா ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியோ அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த பார்த்திருக்காரு. அது என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் ஒரு கார் வந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் பயங்கரமா தூக்கத்துல இருந்ததால லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க கேட் எல்லாம் இருந்திருக்குமே, அது எல்லாத்தையும் தாண்டி வச்சுட்டு ஒரு போலீஸ்காரர் உள்ள போறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அதே சமயத்துல இந்த ஷூ சைஸை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாங்க இல்லையா, ஒரே ஒருத்தரோட டேட்டாவை மட்டும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கம்பெனிக்காரங்க போன் பண்ணி சொல்லிட்டு அந்த ஷூவை வச்சிருந்தவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரி இவங்களும் போலீஸ்காரரை சொல்லும் போது இப்ப 2 சைடும் போலீஸ்காரர் தான் வந்து நிக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணும்போது அது மூலமா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடியும், அதாவது இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போய் நீட்டும் போது அவங்க யோசிக்கிறாங்க, ஆதாரங்கள் கரெக்டா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா பீட்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவர் தான் இந்த கொலையை பண்ணாரு அப்படின்ற அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்க கட் பண்ணா பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ மெயின் கேரக்டரான பீட்டர் ஒரு போலீஸ்காரர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ, இவரோட வயசான அம்மா அண்ட் இவரோட பையன் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு குடும்பம். ஸோ வாழ்க்கை ஒரு மாதிரி கியூட்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பையனுக்கு அப்பா கூட பேசணும், அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனா அப்பாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா, இதனால டைம் கிடைக்கும் போதுல அப்பா கூட பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றத இங்க நமக்கு அப்படியே ஒரு சீன் மூலமா காமிச்சிட்டு கட் பண்ணா ஸ்டேஷன்ல. ஸோ பீட்டர் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் வேகமா ஓடி வந்து, சார் என்னோட பொண்ணை காணும் சார் நடந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்க போலீஸ்காரங்களா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் பயங்கர போதையில வேற இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை தொலைச்ச இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு பயங்கரமான இடம், அதாவது நிறைய இந்த சரக்கு எல்லாத்தையும் விற்பனை பண்ற இடம் அப்படின்ற மாதிரியோ அங்க போய் குழந்தைய கூட்டு போவாங்களா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இவனோட பொண்ணுக்கு எவ்வளோட வயசுன்னு கேட்க 14 வயசுன்றாங்க. இதனால நாயகன் இருக்கா இல்லையா, இவரு இந்த கேஸுக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறார். நீ எங்கடா குழந்தைய கடைசியா விட்டு போன அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் குழந்தைய பத்திர விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது கூட ஒரு சரக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா, அப்ப குழந்தைகிட்ட போனை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த போன்ல இருக்க
லொகேஷனை கனெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு லேடி காசுக்காக அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நாயகன் உள்ள போது அந்த குழந்தையை காப்பாத்தி இனிமேலாச்சு ஒழுங்கா பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களோட பையனோட ஸ்கூல்ல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவரும் என்ன ஏதுன்னு தெரியாம போக ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் அவங்களோட பையனோட பேக் இருக்கு இல்லையா, அதுல பெரியவங்க பயன்படுத்துற போதைப் பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அதாவது நாயகன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒழுங்கா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பி வைக்க இவருக்கு இந்த விஷயங்கள் மட்டுமே தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பையன் கிட்ட பேசாம அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் தூங்கிருப்பான் இல்லையா, பையனை போய் சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் ரூம்ல வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் லைட்டா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கோம். அந்த பொண்ணை வரைஞ்சு வச்சிருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிச்சுட்டு இதுக்கு அடுத்த நாள் இவர் வேலையை பார்க்கலான்னு போகும்போது இவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா அங்க போய் பார்க்கும்போது மொத்த போலீஸ்காரங்களும் ஒரு மாதிரி தகச்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா மொத்தம் 3 கொலைகள் ஒரே வீட்டுல நடந்திருக்கு. இந்த வீட்டோட பேர் பாத்தீங்கன்னா ஹெவன் அப்படின்றது. முதல்ல உள்ள போகும்போது மேத்யூ அப்படின்ற ஒரு நபர் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காரு. மேற்கொண்டு பார்க்கும்போது அவங்களோட மனைவி ஒரு பக்கம் இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்களோட குழந்தை, அதாவது ஒரு 4-5 வயசு குழந்தை இறந்து போயிருக்காங்க அப்படின்றது அங்க இருக்க எல்லாரையுமே ஒரு மாதிரி தகைக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம நாயகன் வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது தன்னோட பையன் ஒரு குழந்தைய வரைஞ்சா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கூட படிக்கிற பொண்ணோட வீடுதான் இது அப்படின்றத இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில வந்து இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இவர் கூட இருக்க போலீஸ்காரங்க ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கிட்ட போகும்போதுதான் இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 சடலங்களை தாண்டி வேற ஒரு சடலம் அந்த வீட்டுல இருக்கு. அது யாருடைய இது அப்படின்னா இவரோட பையன் இருக்கான் இல்லையா, அவருடைய தான். இதை பார்த்ததும் இவரால் நம்பவே முடியல, இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கிட்ட போகலான் ட்ரை பண்ணும்போது சார் எல்லாமே எவிடன்ஸ் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி அவரை கட்டுப்படுத்தி இந்த இதர வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி, அதை தாண்டி இங்க இறந்து போய் கிடக்கிறார். இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால இவரோட ஃபேமிலி, அதாவது இவரோட அம்மா ஒடிஞ்சு போயிடுறாங்க. இந்த மனுஷன் வேலையில போக்கஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த கேஸை வேற ஒருத்தர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண அது மூலமா இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நிறைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருப்பாங்களே. அப்போ ஒருத்தரோட ரத்தம் டிராப் பாத்தீங்கன்னா கீழே விழுந்த போர்ஸை வச்சு அது எவ்வளவு தூரம் விழுந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கணிச்சிட்டு அங்க இருக்க யாரோடைய பிளட் சாம்பிளோ இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப கண்டிப்பா உள்ள வந்தவனுக்கு அடிபட்டிருக்கணும், அவனோட பிளட்டா தான் இது இருக்குதோ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரே ஒரு நபர் கையில காயங்களோட உள்ள வந்திருக்காரு. இந்த விஷயம் கேமரால பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரியோ அப்போ, அதாவது அந்த ஸ்டீஃபன் உள்ள வரும்போது ஒரு செக்யூரிட்டி அவரை பார்த்து ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. இதனால அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சார் இவர் எங்க வீட்டானதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா அவரை பிடிக்க ஆரம்பிக்க அந்த மனுஷன் அங்க நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா இந்த சம்பவத்துல ஒருத்தர் காணாம போயிட்டார், அதாவது அந்த கொலை நடந்தது இல்லையா, அங்க பெங்காலிக்காரர் ஒருத்தர் பல்வேந்தர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு போல. இந்த சம்பவங்கள்ல அவர் காணாம போயிட்டாரு, இதனால அவர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது இப்ப ஸ்டீஃபன் கிடைச்சிட்டாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த இடத்துக்கு நானும் பல்வேந்தரும் திருடணும் அப்படின்ற மாதிரி தான் போனோம். ஆனா அங்க ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால அவங்களை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. பங்கு எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு பல்வேந்தர் ஒரு பக்கம் ஓடி போயிட்டா, ஆனா என்னோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். அண்ட் கொண்டு போன நகைகளை இதுதான் சார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து கன்ஃபர்ஸ் பண்ணும்போது இவங்க பல்வேந்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல நாயகன் இருக்கா இல்லையா, தன்னோட பையனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதனால இந்த கேஸ்ல இருந்து நம்ம உட்காரது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட கேட்கும் போது அவங்க நீ பர்சனல் லாஸ்ல இருக்க, இதனால இந்த கேஸை உன்னால பர்சனல் ஹேண்டில் பண்ண முடியாது, அதை தாண்டி இந்த கேஸ்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இவனை அன்அபிஷியலா இந்த விசாரணையை நடத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் நிறைய இடங்களுக்கு போறாரு அப்படின்ற மாதிரியோ. குறிப்பா அந்த கிரைம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறது மூலமா ஒரு எவிடன்ஸ் இவருக்கு பயங்கர வைட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சோ வேகமா இவங்களோட சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறார். அது மூலமா இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த காணாம போன பல்வேந்தர் இருக்கா இல்லையா, இறந்து போன 2 குழந்தைங்க கூட நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்க்கும்போது இவங்க கன்ஃபார்ம் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியும். அதே சமயத்துல ஸ்டீஃபன் கிட்ட வந்தோம் அப்படின்னா அவரை பிடிச்சி வச்சு விசாரிக்கும் போது சைன்லாம் போட்டிருப்பா இல்லையா, அப்பயும் அவர் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா அதை கொலை பண்ணவருக்கானே அவன் மேத்யூஸை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட
2 கைகளையும் டேப்பை ஒட்டினா அப்படின்ற மாதிரி இருக்கும். டேப்பை பொதுவாக ரைட் ஹேண்ட் சைடு காரங்க ஒட்டினாங்க அப்படின்னா கிளாக் வைஸ் தான் ஒட்டுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணவ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். இவங்க 2 பேருமே ரைட் ஹேண்ட் யூஸ் ஆகுதா. இதனால இதை தாண்டி இந்த கேஸ்ல வேற ஒருத்தர் இருக்கா அப்படின்ற ஒரு சூப்பர்பான எவிடன்ஸ் அதாவது ஃபைண்டிங்கை கொடுக்கும்போது எங்களோட சீனியர் ஆஃபீஸர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த கேஸை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முதல் வேலையா அந்த கிரைம் நடந்த வீடு இருக்கு இல்லையா, அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ உங்களோட வீட்டு அதாவது அந்த கிரைம் சீனோட வீட்டுக்கு வெளியில ஒரே ஒரு டைல் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேடா இருக்க மாதிரி இவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு இருந்த இவருக்கு இது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி கேஸ் வர மாதிரி ஃபீல் ஆகுது. பத்த வச்சு பார்க்கும்போது எரியுது. ஸோ இது மூலமா அந்த இடத்துல ஏதோ ஒரு பணம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஃபுல்லா தோண்டி பார்க்கும்போது காணாம போன பல்வேந்தர் இருக்கா இல்லையா, அவர் இறந்து போன நிலையில கிடக்கிறார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேகமா இந்த விஷயத்த ஸ்டீஃபன் கிட்ட கொண்டு போகும்போது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, அன்னைக்கு பணத்தை பிரிச்சுட்டு அதாவது பணம் நகை எல்லாத்தையும் பிரிக்கும் போது எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது. அதனாலதான் நான் அவனை போட்டுட்டு எனக்கு இந்த டைல்ஸ் ஓட்டுற வேலை எல்லாம் தெரியும், சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி தோல்லையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது நாயகனுக்கு தெரியுது. இதனால இந்த கேஸ பட்டுன்னு முடிக்க பார்க்கல, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, யாராவது மாட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் குழந்தையோட வரைபடம் மூலமா இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. குழந்தையோட ஃபியூனரல் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் அதாவது இறந்து போற இந்த 2 குழந்தைகளுமே ஒரே கிளாஸ் தான். ஸோ கிளாஸ்ல படிச்சவங்க எல்லாருமே இவங்க 2 பேரையும் பார்க்க வந்திருக்கிறது வழக்கமா இருக்கும். அதை தாண்டி வேற ஒரு குரூப் அந்த இறந்து போன குழந்தைய மட்டும் ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இறந்து போன மேத்யூவும் அவரோட மனைவியும் இந்த இடத்துல இருந்து அதாவது ஒரு ஆசிரமத்துல இருந்து குழந்தைய தத்தெடுத்து வந்துதான் வளர்த்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஹீரோ அங்க போய் விசாரிக்கும் போது முதல்ல அவங்க குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஆனா அவங்க மேல எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்ல, அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இல்ல, பணம் இல்ல அப்படின்றதால எங்களோட புரோட்டோகால் படி குழந்தைய கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சோம். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையோட பேர்ல வீடை வாங்கிட்டு குழந்தை பேர்ல பிக்சட் டெபாசிட் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்ப குழந்தைய கொடுக்க முடியுமான்னு கேட்டு தத்தெடுத்துட்டு போனாங்க. அண்ட் குழந்தைக்கு அவங்களுக்கு இப்படி ஆகும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போக ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லீகலா ஃபாரின்ல இருந்து இங்க டைமண்ட் எல்லாத்தையும் கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒபிட் அப்படின்ற ஒரு கேரக்டரை பிடிச்சிருக்காங்க. அண்ட் இதனால கஸ்டம் ஆபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த மேத்யூக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை வச்சுதான் அவர் வீடை கட்டிட்டு அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி அந்த டைமண்டை இவர் தான் போட்டு கொடுத்து அதுக்கு சன்மானமா கஸ்டம் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கலாமோ, அப்படி பணத்தை வாங்கினதால அதுக்கு பழி வாங்குற விதமா அந்த டைமண்டை கடத்தினாலியா அவ இந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சோ எங்களோட இன்வெஸ்டிகேஷன் அதை நோக்கி தான் போகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு மாட்டின ஒபிட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவரை தேடி போகும்போது ரீசெண்ட் டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த நபர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. குழப்பத்துக்குள்ளாக்குறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நம்ம போற இடம் எல்லாமே டெட் எண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டீஃபன் இருக்கா இல்லையா, அவருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அவர் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப மறுபடியும் பேச வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு சில பொய்யான கேஸ் எல்லாத்தையும் போட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. ஆனா இது இவங்களுக்கு கை கொடுக்கல, கஸ்டடியில எடுக்க முடியாம போயிடுது. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம குழப்பதில்லை. ஆனா அதே சமயத்துல இவரோட அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த கேஸை நான் ஃபர்தரா எடுத்துக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இந்த கேஸை வித்ரா பண்ணிட்டு அண்ட் தன்னோட அம்மாவோட நேரத்தை செலவிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த கேஸை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணார் இல்லையா, அவரை போய் நாயகன் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி. என்ன சார் ஆச்சு, இந்த கேஸ் எதுக்காக நீங்க பாதையிலே நிறுத்தினீங்க, அதை யார் பண்ணாலும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்கும்போது அப்பதான் ஒரு சில விஷயங்கள் அதாவது சூப்பரான ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. நாயகன் அந்த நபரை அதாவது ஸ்டீஃபனை கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்தா இல்லையா, அந்த சமயத்துல தான் இந்த ஸ்டீஃபனுக்கு பின்னாடி அதாவது இந்த நிறைய கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி ஒரு வக்கீல் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைமண்ட் கடத்தலையும் இந்த வக்கீல் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அது மூலமா தான் இன்னும் 2 கேரக்டர்ஸ் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அதுல ஒருத்தவங்க லேடி, இன்னொருத்தவங்க இந்த கேஸை இதுக்கு முன்னாடி விசாரிச்சார் அப்படின்னு மாதிரி இப்போ ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபர் தான். ஸோ இவர் இந்த கேஸை விசாரிச்சதால தான் ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியோ இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கான காரணமோ இவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்க. இதை பத்தி இவர்கிட்ட கேட்கும்போது முதல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறமா மாட்டிக்கிட்டோம். வேற வழி இல்ல அப்படின்றதால இங்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஜான் அப்படின்ற அதாவது ஃபேபியன் ஜான் அப்படின்ற
அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் இல்லீகலா வெளிநாட்டுல இருந்து டைமண்ட்ஸ் எங்க கடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ அது எப்படி பண்ணுவார் அப்படின்னா பிரெக்னென்ட் உமன் இருக்காங்க இல்லையா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட டைமண்ட் கொடுத்துட்டார். அவங்க ஃபிளைட்ல ஏறும்போது ஒரு டேப்லெட் போட்டுப்பாங்க, அது மூலமா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும் அப்படின்ற மாதிரியோ இப்போ வேகமா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அங்க இருக்க டாக்டரை பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது மூலமா அவங்க ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் போட்டு அங்க இருந்து இவங்க டைமண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே மேத்யூ இருக்கா இல்லையா அதாவது இறந்து போனாரு அந்த மனுஷன் பார்த்துட்டாரு. நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது இவங்க பெரிய பெரிய தப்புகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு அடுத்த லேடி அதாவது அடுத்த பிரெக்னன்ட் லேடியை அவங்க டார்கெட் பண்ணும்போது கரெக்டா கஸ்டம் ஆபீஸ் கிட்ட போட்டு விட அந்த நேரம் பார்த்து ஜான் இருக்கா இல்லையா அன்னைக்கு அவர் பிளைட்ல அனுப்பி வச்சது அவரோட மனைவியா அப்படின்ற மாதிரி இருக்கும். குழப்பத்துல இருக்காரு, என்னோட மனைவியை எப்படியாவது வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வொகேட் கிட்ட எல்லாம் பேசி அதை ஒப்பிட்டு இருக்கா இல்லையா அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்ணிட்டு இவரோட மனைவியை வெளியே கொண்டு வர வைக்கும் போது அவங்க அப்ப பிரெக்னென்டா இருந்திருப்பாங்களே அவங்களோட குழந்தை கலைஞ்சு போகுது அப்படின்னு மாதிரியும் பல வருஷமா குழந்தைகளுக்காக அதாவது குழந்தைக்காக இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப குழந்தை இறந்து போனதால இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. கணவர் எவ்வளவோ ஆறுதல் சொல்லணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா இவங்க தன்னோட கணவர் முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியும் இதனால பயங்கர வெக்ஸ்ல இதை ஃபேபியன் ஜான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பல வருஷங்கள் கழிச்சு இதுக்கு பின்னாடி மேத்யூ தான் இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ மேத்யூவை நோக்கி அடியாளங்களோட போக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல மேத்யூவை கட்டி போட்டுட்டு பயங்கரமான கொடுமைகள் எல்லாத்தையும் படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி வராங்க, ஒரே அடி இறந்து போறாங்க. இவரோட குழந்தைகிட்ட போறாரு, என்னோட குழந்தையும் அப்பா சாகடிச்சிட்டாமா, நீ சாகுறதுதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களையும் சாகடிச்சிட்டு அண்ட் மேத்யூ சாகடிச்சிட்டு வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போது பல்வேந்தர் இருக்கா இல்லையா அவர் இதை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியே கூட இருக்க ஆளுங்களா அவனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு ரூம் இருக்கு. அங்க இந்த நாயகரோட பையன் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் பின்னாடியே போய் அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட வச்சு சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இதுதான் அங்க நடந்தது அப்படின்ற விஷயங்கள் நம்ம நாயகனுக்கு ரிவீல் ஆகும்போது ஏத்துக்கவே முடியாத ஒரு கோபத்துக்குள்ள போகிறார் அப்படின்ற மாதிரியோ ஃபேபியன் ஜானை பிளான் பண்ணி வர வச்சு பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ அதுக்கப்புறமா தான் இந்த கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல ஸோ நாயகன் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கூண்டில் ஏற்றும் போது அவர் சார்பா ஒரு வக்கீல் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நாயகன் இருக்கா இல்லையா அன்னைக்கு இந்த ஊர்ல கிடையவே கிடையாது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே துபாய் போயிட்டு அது இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதா சொல்லப்படுற அந்த நாளை தாண்டி தான் வந்தார் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும் போது அங்க இருக்க போலீஸ்காரருக்கு இது பயங்கர ஷாக்கு கொடுக்குது. ஏன்னா கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, இவர் தான் இதை பண்ணார் அப்படின்ற மாதிரி இவர் கொண்டு வந்து அதாவது இந்த போலீஸ்காரர் கொண்டு வந்து நீட்டும் போது நாயகன் அன்னைக்கு இந்த ஊர்ல கிடையவே கிடையாது, அப்ப எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவரோட இன்வெஸ்டிகேஷன்ல தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோர்ட் எல்லாம் சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அந்த டாக்டர் அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணார் இல்லையா அந்த டாக்டர் கிட்ட மேபி நீங்க ஏதாவது டேட்டை மிஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டேட்டை தான் சொல்றீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுமா சொல்ல அவரும் தம்பி நான் கரெக்டா தான் அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் அண்ட் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல என்னோட கணிப்பு பொய்யானதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல தான் மேபி அதாவது இந்த போலீஸ்காரரும் அவருக்கு எந்த கேஸை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா முடிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களும் தப்பு பண்ணல நானும் தப்பு பண்ணல அப்படின்னா நம்மள ரெண்டு பேரையும் சேர்ந்து அவ ஏமாத்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இதனால இவங்க ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் நாயகன் இங்க என்ன பண்ணாரு அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அவனை பிடிச்சிட்டாரு அண்ட் இந்த கொலையை நான் தான் பண்ணணும் அதை மாட்டாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா. இதனால ஒரு குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாரு. அந்த குழந்தையோட அப்பா இந்த மாதிரி பிசினஸ் அதாவது ஆம்புலன்ஸ் பிசினஸ் இந்த ஐஸ் பொட்டி பிசினஸ் எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் உதவியை தேட ஆரம்பிக்கிறாரு. டெட் பாடி இவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 3 நாட்கள் இது ஐஸ் பொட்டியில இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வெளிநாடு போறாரு அப்படின்னு மாதிரியோ இப்போ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோவோட ட்ரெஸ் அண்ட் ஷூ அண்ட் மற்ற விஷயங்கள் அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவரோட தோற்றங்கள் மாதிரியே காட்டுக்குள்ள போறாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே அங்க டெட் பாடியை போட்டுட்டு அண்ட் போலீஸ்காரங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரியே ஃபுட் பிரிண்ட் அண்ட் ஒரு காலி சிரிஞ்சு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்க ரிவீல் ஆகி முடிக்கும் போது இந்த போலீஸ்காரர் இருக்காலியா கேஸை விசாரிச்சாரு. அவருக்கு போன் கால் வர ஆரம்பிக்குது. அந்த காலியான இன்ஜெக்ஷன்ல எதுவுமே கிடையாது, விஷம் அப்படின்ற ஒன்று அதுல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப எப்படி சாகடிச்சிருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் அவரை பிடிச்சி வச்சுட்டு இந்த மனுஷனை இப்ப போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. உன்னோட கோபம் எல்லாமே நியாயம் தான், அதுக்காக இத்தனை கொலைகள் அந்த குழந்தையும் இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்கு இல்லையா, இதுக்கான பனிஷ்மெண்ட் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறும் காத்து இருக்க இன்ஜெக்ஷன் இருக்கு அது இவரோட கழுத்துல இன்ஜெக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியோ அந்த காத்து உடம்புக்குள்ள போய் இவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தி சாகடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்களை பிளான் பண்ணி தான் நாயகன் பண்ணிட்டாரு அப்படின்ற
மாதிரியும் இப்போ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டார். அண்ட் இறந்து போன எல்லாரோட கல்லறை முன்னாடி நின்று இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு சோகமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.